சிறந்த பண்புகளில் ஒன்று. நன்றி செலுத்தியால் உயர்வு பெற்ற வரலாறும் நன்றியை மறந்ததனால் அழிந்த வரலாறும் குர்ஆனில் இதே இடங்களில் உண்டு. இப்ராஹிம் நபியை தேர்வு செய்தோம் என்று சொல்லும் இடத்தில் இதற்கான காரணங்களை கூறும் போது அவர்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ்வின் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தியதாக இருந்தார். அதே சமயத்தில் நன்றி மறந்த பல சமுதாயங்கள் அழிந்த வரலாறையும் குர்ஆனில் அநேக இடங்களில் காண முடியும். இதன் மூலம் நன்றி செலுத்தின் அவசியத்தை நாம் உணரலாம். முதலில் நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி செலுத்துவது என்பது 3 அமைப்பில் இருக்க வேண்டும். உள்ளத்தால் நன்றி செலுத்த வேண்டும், அதை நன்றி செலுத்த வேண்டும், உடல் உறுப்புகளால் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நியமத்துகளை நியமத் என்று நம்ப வேண்டும். இது உள்ளத்தால் செய்யும் நன்றி. அதை தெரிந்து நாவால் நன்றி செலுத்த வேண்டும். அதை தெரிந்து அல்லாஹ்வை புகழ வேண்டும். இது நாவால் நன்றி செலுத்த அல்லாஹ்வின் கடமையாகிய கடமைகளை செய்ய வேண்டும். இது உடல் உறுப்புகளால் செய்யும் நன்றி. இந்த 3ம் இருந்தால் தான் முழுமையாக நன்றி செலுத்த ஆக முடியும். அதே சமயத்தில் நன்றி உணவு நமக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நாம் அல்லாஹ்வின் நியமத்துகளை விளங்க வேண்டும். இப்னு ஸமாக்ரா அவர்கள் உபதேசம் செய்வதற்காக ஹாரூன் ரஷீத் அவர்கள் தங்கள் அரசவைக்கு அழைத்தார்கள். இப்னு ஸமாக் அவர்கள் வருவார்கள். அந்த நேரம் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு செம்பில் தண்ணீர் அருந்திக் கொண்டிருப்பார்கள். அப்போது இப்னு ஸமாக் அவர்கள், ஹாரூன் ரஷீதே, இந்த தண்ணி உங்கள் உடம்பில் செல்ல மறுத்தால் அதற்காக நீங்கள் என்ன விலை கொடுப்பீர்கள் என கேட்டார். என் ஆட்சியில் பாதியை தருவேன் என்றார். அப்படி என்றால் சென்ற தண்ணீர் திரும்ப வரவில்லை என்றால் இதற்காக நீங்கள் என்ன விலை கொடுப்பீர்கள் என கேட்டார். என் மீதி ஆட்சியும் தருவேன் என்றார். அப்படி என்றால் உங்கள் ஆட்சி ஒரு செம்பு தண்ணீரை விட கேவலமானதா என்று இப்னு ஸமாக் அவர்கள் கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் குடிக்கும் தண்ணீரை வைத்து அல்லாஹ்வின் நியமத்துகளை புரிந்து கொள்ளலாம். எனவே நாம் அல்லாஹ்வின் நியமத்துகளை புரிந்து கொள்வோம், அவனுக்கு நன்றி செலுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Masya Allah.